காய்ஸ் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு நாள் மிச்சம் இருக்குது. நாளைக்கு வந்து ஷோ டே. நம்ம திருச்சி போய் ஆகணும். அதில் பிளானில் சொதப்பியாச்சு. ஆக்சுவலாக பிளான் பிரகாரம் பார்த்திங்கன்னா மார்னிங் 7 மணிக்கு நம்ம கிளம்பணும் இருந்துச்சு. பட் அவ்வளோ வேகமாக அங்கே போக தேவையில்லை சொன்னதுனால நம்ம வந்து டிலே பண்ணி போகலான்னு சொல்லி 1 மணிக்கு ட்ரெயின் இருக்குன்னு அதை புக் பண்ணி பார்த்தா 1 மணி நைட்டு. ஸோ இப்போ சடனாக நம்ம பஸ்ஸில் போக வேண்டியது இருக்குது. இது லாஸ்ட்டாக இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பஸ்ஸில் போக போகிறோம். மார்னிங் வந்து எந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னு நான் சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இதுதான் மார்னிங் கண்டிஷன். ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேணும், பத்தலை. பட் ஸ்டில் போயிடலாம், பண்ணிடலாம். ஓகே, ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ அங்கே லேர்ன் பண்ணலாம். நம்ம உடம்பு பற்றியும் நம்ம ரொம்ப லேர்ன் பண்ணலாம். லைக் பாடி பில்டிங்னா அப்படி தான். லைக் ஒரு விஷயம் நம்ம சின்னதாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. பட் டெஃபினெட்லி நம்மளோட பெஸ்ட்டை கொடுப்போம். அனதர் திங், 2 மீல் சாப்பிட்டாச்சு. நேற்று பார்த்தீங்களா சேம் மீல் தான். பட் அதில் மட்டும் ஒரு 5 எக் ஒயிட்ஸ் மட்டும் ஆம்லேட் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் எப்படி போகுது டேன்னு, இந்த மாதிரி அட்வென்ச்சரஸாக இருக்குன்னு. ஓகே, பணம் கட்டிங்களா? ஃபார்ம் இருக்கா? பணம் கட்டிங்க திருச்சி வரும்போது உங்களுக்கு நேம் எழுதி சரி. மறந்துட்டேன். இந்த பொரி இருக்குது பார்த்தீங்களா, பொரி ஒரு அரை கையும். அதே மாதிரி சிக்கன் பார்த்தீங்களா, சிக்கன் இதில் ஒரு 100 கிராம் 150 கிராம் சாப்பிட்ருக்கேன். அவ்வளோதான் பாருங்கள். இது நம்ம பையன். இவன் உடம்பு பார்த்தீங்கன்னா சிலை மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 50 கேட்டகிரியில் இவனை அடிச்சிக்க முடியாது. பட் ஸ்டேட்டில் வந்து 55 கேட்டகரி தான் இருக்கவன். அதனால் கொஞ்சம் டஃப்பு. இவனுக்கு சரியான காம்படிஷன் இருக்குது. பட் இவன் வந்து ஒரு சிலை. கேசோ படியா? ஓகே.